எந்த கல்யாணி கழுத்தை தாலி கட்டி அவளை இழுத்துட்டு வந்து காலில் போட்டு நசுக்கணும்னு நினைச்சோமோ அந்த கல்யாணிக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. இல்ல கல்யாணி, நாங்க ஒன்னும் சாப்பிடல, ஒன்னும் நடக்கல. நீ ஏன் சந்தேகப்படுற? போய் சொல்லாதீங்க, நான் கதவு சந்தல பார்த்தேன். போனா என்ன திமிரா? நான் கட்டின தாலி இன்னும் உன் கழுத்துல தான் இருக்கு. உன்னோட தாலியும் பேப்பரை எடுத்து வச்சிருக்க, எடுத்துட்டு போ. இவங்க 3 பேரை பத்தி எந்த விஷயமும் தெரிய மாட்டேங்குது. பாலாவும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் போல இருக்க. நாம தான் இவங்க வாயை கலரி உண்மையை தெரிஞ்சுக்கணும். இல்லனா இவங்களுக்கு வரவுன்னு சொல்லிட்டு பின்னாடி யாரும் வந்துடக்கூடாது இல்ல. பேசி பாப்போம். பசங்களா, என்ன பசிக்குதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். ரெடி ஆனோடனே சாப்பிடலாமா? சரிமா. டேய், மாமா வேற வீட்ல இல்ல, ஏதாவது உளறி கிளறி தொலைச்சிடாத. என்னடா அக்கா என்ன சொல்றா? பசிக்குதாமா? நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுமா. சரி, கோயம்புத்தூர்ல நீங்க எங்க இருந்தீங்க? காந்தி நகர். சரி, என் புள்ள பாலா குடி இருந்தானே, அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் உங்க வீடா? இல்லம்மா, இந்திரா காந்தி நகரை தான் இவன் காந்தி நகர்னு சொல்லி தொலைச்சிட்டான். சரி, அதை விடு. உங்களுக்கு வேற சொந்த பந்தம்லாம் இருக்காங்களா? உங்களுக்கு தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கல்ல? இருக்காங்களே. நீங்க தான். என்னது? இல்ல, அது வந்து இப்போதைக்கு எங்களுக்குன்னு யாரும் இல்லல்ல, நீங்க தானே இருக்கீங்க, அதத்தான் அவன் அப்படி சொல்றான். சரிம்மா, அவங்க அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லு, நான் உங்களுக்கு லெட்டர் போட்டு வர வைக்கிறேன். அது சரி, பாலா அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவானா? உண்மையிலேயே உங்களுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரா? இல்ல இதே மாதிரி அங்கேயும் பாலா தான் உங்களை பாத்துக்கிட்டானா? இந்த குழந்தை உங்க அம்மாவுக்கு தான் பிறந்ததா? இல்ல கோச்சுக்காதீங்க, நான் ஏன் அப்படி கேட்டேன்னா, இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கு, அதான் கேட்டேன். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தைகிட்ட பேசுற பேச்சா இது? உனக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் பாலகிரியே கேட்டுக்கோ. தயவு செஞ்சு உங்களை நிம்மதியா இருக்க விட. என்ன பெருமாள் சார் நீங்க? நான்லாம் இந்த ஏரியாக்கு எம்எல்ஏ இருக்கிறது எதுக்கு? உங்களை மாதிரி முக்கியமான புள்ளிக்கு உதவி செய்யதான். நீங்க என்கிட்ட முன்னாடியே வந்திருக்க வேண்டாமா? உங்க பொண்ண ஒரு பையன் கெடுத்திருக்கான். அப்பயே நீங்க என்கிட்ட வந்திருந்தா அந்த பையல கண்டந்துட்டமா வெட்டி கூவத்துல வீசிருப்பேன். அத செய்யாம பொண்ணு நீங்க அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே. என்ன பண்றது தம்பி? ஊருக்குள்ள மான மரியாதையை காப்பாற்ற வேண்டாமா? அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் கொஞ்சம் தைரியமா இருந்திருந்தா அந்த வெறும் பயலுக்கு நான் எதுக்காக என் பொண்ணை கொடுக்க போறேன்?
இன்ஸ்பெக்டருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா அந்த சிவா பையன் அதுக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிட்டான். ஆனா அப்ப கூட தம்பி அந்த இன்ஸ்பெக்டர் போய் நான் பேசினேன். ஒண்ணு நடக்கலப்பா, சின்ன சண்டை தான். உனக்கு அண்ணா நகர்ல 2 கோடிக்கு வீடு வாங்கி தர்றேன், நீ என் பொண்ணை கட்டிக்கோன்னு கூட சொன்னேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் என் பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்கல. என்ன பேசுறீங்க பெருமாள் சார்? உங்க பொண்ணு தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த சிவா தானே ரேப் பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? என் பொண்ணு அவளா போல தம்பி. அந்த ஜான்சி ராணி கல்யாணி இருக்காளே, அவதான் கூட்டிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சா. அவ புத்திசாலி, ரொம்ப நல்ல மாதிரி சீனை போட்டு அந்த இன்ஸ்பெக்டரை கூட கரெக்ட் பண்ணிட்டா. இப்ப அவளுக்கு இன்ஸ்பெக்டர் கூட கல்யாணம் ஆக போகுது. அது நடக்க கூடாது தம்பி. அதுக்காகத்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். யோசிப்போம் பெருமாள் சார், ஏதாவது செய்வோம். லேட் பண்ணக்கூடாது தம்பி. அந்த இன்ஸ்பெக்டர் நிம்மதியா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணி குடும்பம் இருக்கிற வீடு எனக்கு வர வேண்டிய வீடு. புதையல பூதம் அடகாக்குற மாதிரி இத்தனை நாள் அந்த வீட்டை எப்படியாவது கையகப்படுத்தலாம்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஐயப்ப இன்ஸ்பெக்டருக்கு பொண்ணு கொடுக்க போற தைரியத்துல தன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற இருமாப்பில இருக்கான். அதனால தம்பி அந்த இன்ஸ்பெக்டர் எப்படியாவது தொல்லை இல்லாம பண்ணிட்டா நல்லது. பெருமாள் சார், அவன் இன்ஸ்பெக்டர், பவர்ல இருக்கிறவன். அவனை போட்டோன்னு வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்காது. நீங்க தான் எதிரின்னு உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சு உள்ள வச்சிடுவாங்க. வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். உங்களுக்கு தெரியாத ஐடியாவா தம்பி? ஏதாவது யோசிச்சு செய்யுங்க. சட்டத்தை சட்டத்தாலேயே கட்டி போடுவோம். புரியல தம்பி. சட்டத்துக்கு முன்னாடி அவனை ஒரு குற்றவாளியா நிக்க வச்சிடுவோம். நான் பெயிலபிள் கேஸ்ல உள்ள போட்டுருவோம்னு சொல்றேன். முடியுமா? முடியும் சார். அதை செய்ய நம்ம கிட்ட ஆள் இருக்கு. நம்ம பசங்க கிட்ட பொறுப்பா படைச்சிட்டா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க பெருமாள் சார். அந்த இன்ஸ்பெக்டரை தீவிரவாத தடுப்பு சட்டத்துல கைது பண்ணிடுவோம். அதான் தம்பி, அதுக்கு தான் தம்பி உங்களை தேடி வந்தேன். எனக்காக இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க. நீங்க கேக்குறதெல்லாம் நான் செய்யறேன். இத்தனை நாள் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தபடியே இருப்பீங்க. எங்கேயும் மேல பாத்துக்கிட்டு பரிதாபமா இருப்பீங்க. உங்களை அந்த நிலைமையில பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்களும் உங்க அப்பாவும் பிசினஸ்ல எப்படி கொடி கட்டி பறந்தீங்கன்னு தெரியுமா? ஆனா உங்களை இப்படி உட்கார வச்சுட்டாங்களே. இன்னைக்கு நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைய பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏய், அவளை புலம்ப வேணாம்னு சொல்றேன். என்னோட வேதனை எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு நான் லேடிஸ் கிளப்புக்கு போனப்போ ஆட்டோமொபைல் ஷோரூம் வச்சிருக்காரே கிருஷ்ணன், அவர் எப்படி பேசினார் தெரியுமா? ஏதோ ஒரு வேலைக்கார பொண்ணு உங்க குடும்பத்தை இப்படி தரமட்டமாக்கிட்டா அவளை இன்னுமா விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அண்ணி, எனக்கு அது புரியாம இல்ல. புரிஞ்சு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்யாணி நிம்மதியா தான் இருக்கா. ஆனா நாம இங்க அவமானப்பட்டு நிக்கிறோம். இத பாரு போனா, என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அந்த கல்யாணி நான் சும்மா விடவே மாட்டேன். அவ பண்ணுன தப்புக்கு வாழ்நாள் பூரா வருந்தணும். எப்ப நடக்கும்? எப்ப அந்த கல்யாணி கண்ணீர் விடுவா? நீங்க பைத்திய மாதிரி இருந்தப்ப நான் எப்படி அழுதிருப்பேன். ஆனா அப்பெல்லாம் அவ சந்தோஷமா தான் இருந்தா. அண்ணி ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. நாங்க அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க 2 பேருமே வேஸ்ட். இதுவே உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா அந்த கல்யாணி குடும்பத்தையே இருந்த இடம் தெரியாம அழிச்சிருப்பாரு.
ஆனா நீங்க ஏய் நிறுத்து. எனக்கு தெரியாதா? நாங்க என்ன கையால் ஆகாதவங்களா? எங்க அப்பா செத்ததான் நான் நேருக்கு நேரா பார்த்தவன். எப்படி துடிச்சிருப்பேன். அவளை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். இத பாரு போனா, அவ நம்ம கொடுத்த கஷ்டத்துக்கு வாழ்நாள் முழுக்க சித்திரவதை அனுபவிக்கணும். அததான் நான் அப்ப பண்ணிட்டு இருக்கேன். வெளியில போற ஆம்பளைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு வீட்டுல இருக்கிற உனக்கு தெரியாது. வாய முடிக்க சும்மாரு. அண்ணே எது கண்ணி திட்டுறீங்க? அவங்க பாவனை, அவங்க எதுவும் தெரியாது. நீ பேசாதற. கல்யாணி நெருங்கிட்டேன், அவ குடும்பத்தை நெருங்கிட்டேன்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு? நீ இருக்கும்போது இந்த இன்ஸ்பெக்டர் கல்யாணிக்கு எப்படி நிச்சயம் பண்றாங்க? அண்ணே அதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டருக்கு கல்யாணிய அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இத பாரு விமல், அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு நமக்கு வேலை செஞ்சவன். ஆனா அப்பா செத்து போயிட்டாரு தெரிஞ்சதும் கட்சி பாருட்டான். அவனை சும்மா விடவே கூடாதுடா. ஏய், அந்த கல்யாணிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். ஆனா மேரேஜ் நடக்கவே கூடாது. புரியுதுனே? நம்ம பக்கத்தின இன்ஸ்பெக்டர் உயிரோடு இருக்க கூடாது. நம்மள எதிர்த்த கல்யாணி நிம்மதியா தாலி கட்டிக்க கூடாது. அதானே? மாலதி, அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இத கொண்டு வரேன்ப்பா. என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கீங்க? வெயில் தாங்க முடியலம்மா. இந்தாங்கப்பா. நிச்சயதார்த்தம் தானப்பா? என்னமோ கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி விழுந்து விழுந்து கூப்பிடுறீங்க. என்னம்மா அவ்வளவு சிம்பிளா சொல்லிட்ட? எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு, இது எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? இத பாருமா, நிச்சயதார்த்தங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பாதி கல்யாணம் மாதிரிமா. ஊரையெல்லாம் கூட்டி சோறு போட்டு இவன் இவளுக்கு தான் சொல்லிட்டா, சொன்ன சொல்ல எல்லாரும் காப்பாத்தணும். அதனால்தான் நிச்சயம் பண்றது நம்ம சம்பிரதாயமா வச்சிருக்கோம். சரிப்பா, நிச்சயத்துக்கு அப்புறம் கூட எவ்வளவோ கல்யாணம் நின்னு போயிருக்கு. ஏமா இப்படி அபசகுணமா பேசுற? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா. விளையாட்டு கூட அப்படியெல்லாம் பேசாதம்மா. உனக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு ஆசையா கனவு கண்டுட்டு இருக்கேன். அதுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அப்புறம் எனக்கு வாழ்ற ஆசையே போயிடும். இதுக்கு போய் எதுக்குப்பா இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? கல்யாணினாலே அப்பாவுக்கு ரொம்ப உசுறு. அவளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அப்படியே துடிச்சு போயிடுவாரு. கல்யாணி மட்டும் இல்லம்மா,
நீங்க 3 பேருமே எனக்கு உசுர் தான். ஏன் சிவா கூட தான். அவன் தான் நன்றி இல்லாம போயிட்டானே தவிர என்னால இன்னும் அவனை மறக்க முடியலமா. எங்களை உசுருன்னு சொல்றீங்களே தவிர எங்களுக்காக என்ன செஞ்சீங்கப்பா? என்னமா சொல்ற? நான் என்ன செய்யல? வெறும் 15 பவுன் நகை போட்டு என்னை எங்க வீட்டுக்கு அனுப்ப முடியல, பெருசா உசுறு அது இதுன்னு டைலாக் விடுறீங்க. மாலதி, இப்ப எதுக்கு அந்த பேச்சு எடுக்கிற? நான் தான் எப்படியாவது உன் நகையை ரெடி பண்றேன்னு சொல்லிருக்கேன்ல. கிழிச்ச நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா எங்க எல்லாத்தையும் மொத்தமா மறந்துடுவ. அப்புறம் நான் எங்க போய் கேக்குறது? என்ன மாலதி இப்படி பேசுற? என் சம்பளம் முழுக்க இந்த குடும்பத்துக்கு தானே நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிருக்கேன்ல. ஏதோ புது மாப்பிள்ள மோகத்துல இப்ப ஓகே சொல்லிருக்கலாம். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்ன மாதிரியே உன் சம்பளமும் எனக்கு மட்டும்தான் அவர் சொல்லிட்டார். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன்